ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லால் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவைன் ரைன் டிசைன்ங்கிற மானுவால் எபிசோட் 19 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீனில் அந்த அரினாவை தான் காட்டுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு வாரியர் தான் காட்டுறாங்க. இவன் ஒரு கேட் பிரீடு. அதோட இவெல்லாம் 21, அதோட இவன் ஒரு ஷேடோ அசாசின். அவனை எதிர்த்து ஒரு ஆர்க் போட்டு எடுது. அந்த ஆர்க் அவனை பார்த்து சொல்லுது, சே இவன் ஒரு கை தான் இருந்தாலும் ரொம்ப வேகமாக இருக்கான், இவன் எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கான். அப்படி அந்த கேட்டு கூட பயப்படாம நீ முடிஞ்சா என்கிட்ட வாடா அப்படிங்குது. உன்னமாரி ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டு என்னால் அட்டாக் பண்ண வைக்காது அப்படின்னு அந்த ஆர்க் சொல்லிட்டு வேகமாக அட்டாக் பண்ண வருது. அந்த நேரத்தில் அந்த கேட் சடனாக அதை எபிலிட்டியை யூஸ் பண்ணி அந்த ஆர்க்கோட பின்னாடி வந்து நிற்குது. சே இவனை என்னால் அடிக்க வைக்கலையே அப்படின்னு அந்த ஆர்க் நிற்கும் போது அந்த கேட் அது பின்னாலேயே குத்தி ஷேடோ உன்னால் அட்டாக் பண்ண வைக்காது அப்படின்னு சொல்லுது. மறுபடியும் ஒரு தடவை மறுபடியும் இந்த கேட் தான் வின் பண்ணியிருக்கு. ஹரினா பிரீஸ்ட் சீக்கிரம் வந்து என் ஆப்பனண்ட்டை ஹீல் பண்ணுங்க அப்படின்னு அந்த கேட் சொல்கிறான். அப்படி இவன் ஜெயிச்சதுனால அந்த ஹரினாவே வெடி வெடிச்சு கொண்டாடுது. ஆமாம், அவன் யூஸ் பண்ணது அந்த கேட்டோட அபியூஸ் அட்டாக் தானே. அதோட இந்த கேட் ஈஸ்லேட் வந்திருக்கு, அதோட இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எல்லாரும் சுற்றி பேசிக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோவும் வாவ் இந்த ஸ்கில் ரொம்ப அருமையாக தான் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கு அந்த வைஸ் ஸ்கில் மாஸ்டர், நீங்கள் ஒரு அசாசினுக்கு எதிராக ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஏன்னா அவன் தான் ஈஸ்லேட் வந்து பெஸ்ட் அசாசின். அதோட இப்போ சமீபத்தில் அவன் ரொம்ப பிரபலமாயிட்டு வரான். அதோட அவன் ரெக்கார்டு என்னன்னா இன்னும் 21 மேட்ச் ஜெயிச்சிருக்கான், 6 மேட்ச் தோத்துருக்கான். தொடர்ந்து 3 மாசமா அவன் தான் டாப்ல இருக்கான். அதோட நிறைய கில்லேட் அவனை எடுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் அவன் எந்த கில்டுக்குமே போல. அப்படி அந்த வைஸ் கில் மாஸ்டர் சொன்னதை கேட்டாரோ, ஈஸ்டர்ன் அசாசினா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். அதுக்கு அந்த வைஸ் கில் மாஸ்டர், ஈஸ்டர்ன் அசாசினை பற்றி உனக்கு தெரியாதா? அப்போ யார் தாண்டா நீ? இந்த கண்டத்தில் ரொம்ப மிஸ்ட்ரியான கில்டும் இருக்குது, பவர்ஃபுல்லான கில்டும் இருக்குது. அதில் இந்த ஈஸ்டர்ன் அசாசின் கில்டும் ஒன்று. அவனும் அப்படிப்பட்ட அசாசின் குரூப்பில் தான் வந்தான். அவனை அந்த கில்டில் எடுத்து தூக்கி அவன் கையும் வெட்டிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அவனை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியாது. ஆனாலும் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். அசாசின் கில்டா? எனக்கு இது பார்த்தா அண்டர் கிரவுண்ட் கில்டு மாதிரில தருது. ஆமாம், அது உண்மைதான். அந்த கில்டில் மட்டும் நீங்கள் இல்லைனா அந்த கில்டை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அந்த வைஸ் கில் மாஸ்டர் ஹீரோட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அடுத்ததா புதுசாக ஒருத்தவரான். இவனுக்கு இந்த அரங்கில் எந்த அனுபவமே இல்லை. அவன் தான் சுயோஷி அப்படின்னு ஹீரோ இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அவன் ஒரு அசாசினுக்கு எதிராக தான் போராடணும்னு சொன்னான். ஆனால் அவனோட கேட்ட நேரம் இப்போ நம்ம கேட்டோட போட்டி விட வேண்டியதாக இருக்குது. இந்த போட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னது எக்ஸ்பீரியன்ஸே இல்லையா? இவன்லாம் வீட்டுக்கு போய் ட்ரெயின் பண்ணிட்டு வர சொல்லுங்க. இவன் ஹியூமனா இல்லை ஜோக்கரா? இவன் எப்படி நேட்டோவை பீட் பண்ணுவான்? இந்த அரினாவுக்கு விவசாயே இல்லையா? இவங்க மாரி காசு கட்டினா யாரை வேணாலும் உள்ள விட்ருவாங்களா அப்படின்னு சுற்றி எல்லாம் ஹீரோவை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ எக்ஸ்பீரியன்ஸா? இவன் உண்மையாலே பைத்தியமாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த கேட் கூட யோசிக்கிறான். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதுக்கு அந்த வைஸ் கில் மாஸ்டர், இவனையா நீங்கள் எதிர்த்து சண்டை போட போகிறீங்க? இவனை ஜெயிக்கலாம் உங்கள்கிட்ட வழியே இல்லை. நீங்கள் முன்னாடி நடந்த சண்டை பார்த்தீங்களா இல்லையா? இங்கே அரீனா பிரீஸ்ட் இருக்காங்க, அதனால் நீங்கள் சாக மாட்டீங்க, ஆனால் அதிகமாக காயப்படும் அப்படின்னு வைஸ் கில் மாஸ்டர் ஹீரோவை பார்த்து எச்சரிச்சிட்டு இருக்கான். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை தான், அதை நினச்சி நான் எப்பயும் கவலைப்பட போகிறதில்ல. ஆனால் இந்த மேட்சோட அவுட்கம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்படி கூலாக நடந்துக்கலாம் யூஸ்லெஸ் தான், ஆனால் இவனுக்கு நிறைய கான்ஃபிடென்ட் இருக்குது. என்ன உனக்கு 0 எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்னு அந்த கேட் ஹீரோவை பற்றி கேட்குறான். என்னோட அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் இல்லாட்டி பின்வாங்கிடலாம், ஆனால் நீங்கள் பின்வாங்க மாட்டீங்கன்னா நானும் பின்வாங்க மாட்டேன். மேலே சொல்லு அப்படின்னு ஹீரோ தனாவட்டான்னு பார்த்து கேட்குறான். அந்த நேரத்தில் புதுசாக வந்தவனுக்கும் ஒன் மேன் கேட்டுக்கும் இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த கேட் கையில் கத்தி எடுத்துக்கிட்டு, எனக்கு இந்த மாதிரி புதுசாக அந்த புல்லிங் பண்ணுறது பிடிக்காது, அதனால் இந்த மேட்சை நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். அந்த நேரத்தில் மற்றவங்களாம், கேட் அவனுக்கு எப்படி இந்த அரினாவில் ஃபைட் பண்ணணும்னு கற்றுக்கொடு, இந்த வீக்கான ஹியூமனை சும்மா விடாத, சீக்கிரம் அவனை முடிச்சு அடுத்த மேட்ச்சுக்கு ரெடி ஆகு அப்படின்னு எல்லாம் கத்துறாங்க சைட்லேட்டு. அவனும் அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக ஹீரோ அட்டாக் பண்ணுறான். இவன் நான் நினச்சதோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கான். சரி நம்ம வழக்கமாக என்ன பண்ணுமோ அதையே பண்ணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கேற்ற மாதிரி அவன்கிட்ட இருந்த எல்லா பவரையும் ஆக்டிவேட் பண்ணதை பார்த்தா அவன் டக்குன்னு பின்வாங்குறான். இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அந்த நேரத்தில் மற்றவங்களும், இவனுக்கு என்னாச்சு இப்போ ஏன் இவன் ஸ்டாப் பண்ணான், அந்த நூக்கு மர பார்த்து இவன் பயப்படுறானா அப்படின்னு மற்றவங்கள சைடில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு தான் இவன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப வீக்காக இருந்தான், இவன் எப்படி இப்போ டக்குன்னு ஸ்ட்ராங் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு அப்படின்னு அந்த அசாசின் யோசிக்கிறான். நான் இவன்றது டக்குன்னு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆரா ஃபீல் பண்ணுறேன், ஆனால் அது எப்படி டக்குன்னு இவனுக்கு இவ்வளோ பவர் ஆகும்? என்ன அதுக்குள்ளே கிவ் அப் பண்ண போறியா? நீ இதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்ப நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு ஹீரோ கேட்குறான் அவனை பார்த்து. இவனை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் என் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக சொல்கிறேன், இவன் ஒன்றும் நார்மலான ஆள் இல்லை. அந்த நேரத்தில் ஹீரோ முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் பாப்பப் ஆகி, உங்களோட டூப்ளிகேட் ஸ்கில் எவால் ஆயிருக்கு, இப்போ நீங்கள் எனிமியோட சண்டை போட்டாலே அதை நீங்கள் காப்பி பண்ணலாம் அப்படின்னு வருது. ஓ என் டூப்ளிகேட் ஸ்கில் இப்போ எவால் ஆகிடுச்சா? இது மூலயமா நான் சண்டை போடுறது மூலயமாவே நான் ஸ்கில்லெல்லாம் காப்பி பண்ணலாமா? ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் நான் எனிமியோட பிரெஸ்ட்டை தொட வேண்டியதாக இருந்தது, அது ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. இதுக்கு முன்னாடிலாம் மற்றவங்களோட செஸ்ட்டை தொட்டு தான் நான் அந்த ஸ்கில்லாம் காப்பி பண்ண வேண்டியதாக இருந்தது, அது ரொம்பவே எனக்கு சிக்கலாக இருந்தது. சரி இதை வாங்கிக்க கேட், உன்னால் முடிஞ்சது இப்போ காட்டு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அட்டாக் பண்ண போகிறான். இவன் ஏன் இப்படி இருக்கான்? ஆனால் நான் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு அந்த கேட் ஹீரோவை பார்த்து யோசிக்குது. அந்த நேரத்தில் ஹீரோ அட்டாக் பண்ண அந்த 3 steps அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த கேட் சார்ஜ் பண்ணுது. இந்த ஸ்கில் நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ அந்த ஸ்கில்லை பற்றி சொல்கிறான். தப்பிச்சாலும் ஹீரோ அப்படியே அட்டாக் பண்ண பார்க்குறான்.
அதில் தப்பிச்சு உன் ஸ்கில்லெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் அது இதோட முடியுது அப்படின்னு ஹீரோ பின்னாடி அட்டாக் பண்ண வருது அந்த கேட். ஓ இந்த அட்டாக்கா அப்படின்னு ஹீரோ பார்க்குறான். அந்த நேரத்தில் அந்த கேட் அட்டாக் பண்ண இடத்துல ஹீரோ ஒரு பேரியர் போட்டு அவனை காப்பாற்றிக்கிறான். இது எப்படி நடந்துச்சு, நீ யார் தான், நீ உனக்கு எப்படி காயமே படல அப்படின்னு ஆச்சரியத்தோட பார்க்குது. இப்போ இங்கே என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ இங்கே என்ன நடந்துச்சு, இவன் தான் இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கானவன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த கேட் யோசிக்குது ஹீரோவை பார்த்து. ஹீரோ முன்னாடி அவன் யூஸ் பண்ண எல்லா ஸ்கில்லும் இருக்குது, நல்ல ஸ்கில் தான் இருக்குது, ஆனால் நான் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு ஹீரோ கன்ஃபியூஷன் ஆகிறான். ஹீரோ அவன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த அபிஷ் அட்டாக்குங்கிற ஸ்கில்லை தான் காப்பி பண்ணுறான். நீ என்ன தான் பண்ண, எப்படி என் டேகர் உன் மேலே ஒரு ஸ்க்ராட்ச் கூட போட முடியல அப்படின்னு அந்த கேட் ஹீரோவை பற்றி கேட்குது. இதை உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் ஏன்னா அது ரொம்ப நேரம் போயிடும், ஆனால் இப்போ இது என்னோட டர்ன் அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். இந்த வாங்கிக்க அப்படின்னு ஹீரோ அவனோட அட்டாக்கே அவனுக்கு எதிராக யூஸ் பண்ணுறான். இவன் என்ன யூஸ் பண்ணுறான், இது என்னோட அட்டாக் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அந்த அட்டாக்கோட ஹீரோ அவனோட டண்டர் எபிலிட்டி யூஸ் பண்ணி அந்த கேட்டை அட்டாக் பண்ணுறான். அதில் அந்த கேட் கருகி போய் கீழே விழுவுது. இது ரொம்ப மோசம் இல்லை, ஆனால் இதை யூஸ் பண்ணி அந்த டாட்டரை அட்டாக் பண்ண அவங்கள அட்டாக் பண்ண வைக்குமா அப்படின்னு ஹீரோ ஒரு சந்தேகத்திலே இருக்கான். வின்னர் சுயோஷி அப்படின்னு அறிவிச்சதும் இப்போ ஹீரோவை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கலாம். நான் நினச்சே பார்க்கல இதில் நீ ஜெயிப்பண்ணு, அதோட எக்யூப்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அந்த வைஸ் ஸ்கில் மாஸ்டர் ஹீரோவை பார்த்து சொல்கிறான். நான் என்னோட டிவைன் ஐக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா இப்போ அதை யூஸ் பண்ணி தான் இவரோட ஸ்கில்லை காப்பி பண்ணதுனால அசாசின் போல இப்போ நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நீ நைட்டில் ரெஸ்க்யூ பண்ணணுன்னு விரும்புறியா, நைட்டில் நம்மளால் பார்க்க கூட முடியாது, அது உனக்கு தெரியும்ல அப்படின்னு வைஸ் ஸ்கில் மாஸ்டர் ஹீரோ பார்த்து கேட்குறான். என்னால் கரெக்டாக பார்க்க முடியும், அதனால் நைட்டில் தான் போய் அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் அந்த கடத்த நடத்த தான் காட்டுறாங்க. இந்த பீஸ்கள் மறுபடியும் முயற்சிட்டு தான் இருப்பாங்க பிறகு, அவங்க இதில் கற்றுக்கவே மாட்டாங்களா, நாளைக்கு கூட முயற்சிப்பாங்க பாரு. நாங்கள் வச்சிருக்கிற பொறி எங்கெங்கே இருக்குன்னு எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம், இதில் வெளியாக இருக்கலாம், இதெல்லாம் ஒரு தற்கொலைக்கு சமம் இப்படி போனால். இந்த இடத்துலலாம் யாருமே ஊடுருவி போக வைக்காது, இந்த கோட்டையில் வேற ஒருத்தனை வரவே வைக்காது அப்படின்னு 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஹீரோ ஒரு மரத்து மேலே நின்று பார்த்துட்டு இருக்கான். அதே நேரத்தில் அவன் டிவைனை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறான். அங்கே எங்கே ட்ராப் இருக்குன்னு ஹீரோவுக்கு காட்டுது. டிவைனையும் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன், அது மூலயமா எங்கெங்கே ட்ராப் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. இது மூலயமா என் டார்கெட் பாயிண்ட் எங்கே வைக்கணும்னு எனக்கு ஈஸியாக தெரியுது அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ அந்த மரத்தில் கீழே ஒதுக்கிறான். இந்த டிவைன் சிஸ்டம் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படி ஹீரோ சொல்லிட்டு ஒரு இடமா ஜம்ப் பண்ணி போகிறான். எந்த ட்ராப்லேயும் மாட்டாமல் ஹீரோ அவங்க கிட்ட வந்து இவனோட ஒவ்வொருத்தனால தான் நான் தோக்கடிச்சு ஆகணும் வரக்கு அப்படின்னு யோசிக்கிறான். அந்த நேரத்தில் இது எங்கோ சத்தம் கேட்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். போய் அதை செக் பண்ணு அப்படின்னு இன்னொருத்தன் லீட்டர் மாதிரி இருக்கிறவன் சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சது வேறு ஏதாவது அனிமலாக இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படியா இருந்தாலும் அது நேரம் அந்த ட்ராப்பில் மாட்டி செத்துருக்கும். சரி நான் அது என்னென்னு ஓடி போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அங்கிட்டு வரான். நீ இப்போ தான் புதுசாக வந்திருக்க, அதனால நீ ரொம்பலாம் பயப்படாத, இந்த இடத்த அட்டாக் பண்ண எவனுக்கு இந்த நேரத்தில் தைரியம் இருக்குது அப்படின்னு இன்னொருத்தன் சொல்கிறான். ஆமாம் அது சரிதான் அப்படின்னு அந்த லீடர் சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு இது இன்னொரு மானா இருக்கும்னு தான் நினைக்கிறேன், இது ஏற்கனவே 3 ட்ராப்பை வீணாக்கிடுச்சு, இந்த தடவை அதை நான் சும்மாவே விட மாட்டேன், இப்போ குணாய் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ இன்னொரு ஒரு குணாய் எடுக்கிறான். பொறுமையாக அந்த மான்ஸ்டர் பின்னாடி வந்து டக்குன்னு அந்த மான்ஸ்டரை பிடிச்சி ஏற்றுக்கிறான் ஹீரோ அவன் பக்கம். அதுதான் அவங்க ஆயை பொத்திட்டு கையில் வச்சு அந்த குணாயை வச்சு அவன் நெஞ்சிலேயே குத்தி கேட்குறான் ஹீரோ. அவனை கொண்டதுக்கப்புறம் அடுத்தது அப்படின்ட்டு ஹீரோ கிளம்புறான் அடுத்தால கொள்றதுக்கு. அவன் இன்னுமே வரல அப்படின்னு அந்த லீடர் சொல்கிறதுக்கு அவன் மறுபடியும் எங்கேயாவது மாட்டியிருப்பான் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். அவனா என் கூட வந்தானா நான் பின்னாடி தான் அழிச்சிட்டு போவேன், ஏன்னா அவன் ரொம்ப சோம்பேறி, ஜாக்கிரதையாக இருக்கணும், பாஸ் கண்டுபிடிச்சிட்டான்னா இது ரொம்ப மோசமாக போயிடும் அப்படின்னு அவன் சொன்னதுக்கு லீடர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்க நேரத்தில் டக்குன்னு ஏதோ மூவ் பண்ணுற மாரி அந்த லீடரை பார்க்குறான். ஏய் இங்கே யாராவது இருக்கீங்களா அப்படின்னு அவன் கத்துறான். அந்த நேரத்தை யூஸ் பண்ணி அந்த லீடர் கூட இருந்து இன்னொருத்தன் ஹீரோ முடிச்சிட்டான். இவனும் முடிஞ்சு கடைசியா நீ தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நீங்கள் 2 பேரும் வெளியே வாங்க, என்னென்னா நீங்கள் பயமுடுத்த நினைக்கிறீங்களா அப்படின்னு அந்த லீடர் கத்துறான். சீக்கிரம் எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள், இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணல நான் இந்த ட்ராப் ஆக்டிவேட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு அவன் ரெடியாக இருக்கான் ட்ராப் ஆக்டிவேட் பண்ண. என்ன ஒரு மோசமான ஃபீலிங் இல்லை, ஒருவேளை யாராவது இங்கே ஊடுருவி இருப்பானா, நான் ட்ராப் ஆக்டிவேட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ கத்திட்டு வரான். அதை பார்த்து அவனும் அப்படின்னு கத்துறான். அப்படி அவன் கத்தி முடிக்கிறதுக்குள்ள ஹீரோ டக்குன்னு பின்னாடி போய் அவன் காப்பி பண்ண ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணுறான். அப்படின்னு அவன் அட்டாக் பண்ணல, அவனும் இந்த இடத்தையே இறந்துடுறான். இங்கேருந்து எல்லாரும் கிளியர் பண்ணியாச்சு. ஓ இது மேனுவல் ட்ராப்பா அப்படின்னு அந்த ஹீரோ ட்ராப் எப்படி வேலை செய்யுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். நீ எனக்காக அங்கேயே வெயிட் பண்ணு, நான் அவனை அழைச்சிட்டு வரேன், ஏன்னா இந்த வழியில் இன்னுமே நிறைய ட்ராப் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அந்த நேரத்தில் அந்த வைஸ் ஸ்கில் மாஸ்டர் இன்னும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு ஹீரோவை பற்றி யோசிக்கிறான். அங்கே காலை வைக்காத, அங்கேயும் ட்ராப் இருக்குது, நீ கொஞ்சம் நவுந்து குனிஞ்சு வா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உங்களுக்கு இந்த இடத்துல இருக்க ட்ராப் எப்படி தெரியும், ஏன் நீங்கள் காட்ஸையும் சேர்த்து சொக்கடிச்சிட்டிங்களா அப்படின்னு அவன் கேட்குறான். ஓ இது இங்கே தான் இருக்கா, சரி மற்றதையும் இப்போ டிஸ்ட்ராய் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அதானா அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் கையை பிடிச்சி அந்த ட்ராப்பெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறான். அந்த நேரத்தில் வச்சுக்கிறான் இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு. என் கூட வா, அப்போ தான் ஸ்டேஜ் ஒன்றா மேய்க்க வைக்கும் அப்படின்னு ஹீரோ சொன்னதுக்கு
புரிஞ்சுது அப்படின்ட்டு அவனும் கூட வரான். ஹீரோவும் வைஸ்கல் மாஸ்டரும் அந்த டேப்லெட் எஸ்கேப் ஆகி பொறுமையாக அந்த நடந்து வந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது உள்ளே தான் அந்த பணக்காரனோட பொண்ணு இருக்கணும். இவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. அதோட இவங்க நம்மளால சூழ்ந்துட்டாங்கன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண வைக்காது அப்படின்னு அந்த வைஸ்கல் மாஸ்டர் ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்நேரம் இப்போ நீங்கள் இல்லைனா நான் நிறைய தடவை இந்த ட்ராப்பில் மாட்டி செத்துருப்பேன். அதனால இப்போதைக்கு என் வாழ்க்கை உங்களுது தான் அப்படின்னு அந்த வைஸ்கல் மாஸ்டர் சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ, நான் சரியானது அதை தான் நான் செஞ்சேன். அதனால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. இப்போ அவங்கள மட்டும் திசை மட்டும் திருப்பேன். அப்படி ஹீரோ சொன்னதை கேட்ட அந்த வைஸ்கல் மாஸ்டர், என்னை மட்டும் நம்ம ஒன்றா தான் இருந்தோம், இனிமேல் நம்ம பிரிஞ்சு போக வேண்டியதான் அப்படின்னு அவன் சோகமாக சொல்கிறான். அது கேட்ட ஹீரோ, நான் ஒன்றும் சிப்பாயாக இருக்க சொல்லலை, நம்ம பொரியலாம் அப்படியே தான் வச்சுருக்கோம், போய் அதில் அவங்கள மாட்ட வை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி, அப்போ இவங்கள பார்த்துக்க அந்த பொறிகள் போதுமா? சரி, இப்போ நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அதுக்கு வைஸ்கல் மாஸ்டர் ஹீரோட்ட சொல்கிறான். இந்த மாதிரி கோட்டையில் நிறைய பாதுகாப்பு இருக்கும். இல்லைனா இப்படிப்பட்ட இடத்துல வந்து அவங்க தங்க மாட்டாங்க. அந்தமாரி பாதுகாப்பு இல்லைனா எனக்கு அந்த டிவைன் ஐ மூலயமா தான் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அதுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு ஹீரோ வச்சுட்டு இருக்கான். அவங்கள சமாளிக்க அந்த பொறியிலே போதும். முடிஞ்ச அளவு அந்த பொறியிலே அவனை மாட்ட வையே. ஆனால் கேப்டன் மட்டும் என்கிட்ட விட்டுரு. விடிய வரப்போது, நம்மளுக்கு அதிகமாக நேரம் இல்லை அப்படின்னு ஹீரோ அந்த வைஸ்கல் மாஸ்டர்ஸ் பார்த்து சொல்கிறான். புரிஞ்சுது, எங்கள் கில்டுக்காக இவ்வளோ பண்ணுறதுக்கும் நன்றி. வைஸ்கல் மாஸ்டராக உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் அப்படின்னு அவனும் சொல்கிறான். இன்றைக்கி ஏன் வழக்கம் போல் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்குது? அங்கே எப்பயுமே சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு அந்த ஆர்க் யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் வாய்ஸ் கேப்டன் அவன் அம்ப வச்சு அட்டாக் பண்ணுறான். முட்டாள்களா, உங்கள் கோட்டையை இன்றைக்கி நான் அடித்து ஒடுக்குறேன். நீங்கள் என்ன இப்போ இன்னும் பயந்தவங்களுக்கா? முடிஞ்சால் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அட்டாக் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த வைஸ்கல் மாஸ்டர் ஓடுறான் முன்னாடி. இப்போ ஒரு ஆர்ச்சரா? சரி வாங்க, இவனை சும்மா விடக்கூடாது. எங்களை பார்த்து என்ன சொன்ன? முட்டாள் நான் சொன்னேன். உன்னை என் கையிலேயே வச்சு இப்போ பித்துக்கிறேன் பாரு. உன்னை கண்ணந்துட்டமாக வெட்டி இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு அந்த எல்லாம் கத்திக்கிட்டு அவனை துரத்திட்டு ஓடுறாங்க. அவங்களோட உடையாரத்தை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு, முடிஞ்சால் அவன் என்னை பிடிங்க பார்க்கும், உங்களெல்லாம் என்ன பிடிக்கவே முக்கியாது முட்டாள்களா அப்படின்னு அவன் திட்டிக்கிட்டே ஓடுறான் முன்னாடி. அவங்க அவனை பிடிச்சாங்கன்னா அவன் வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோ வச்சுட்டு இருக்கான். ஹீரோ உள்ள டென்ட் மாதிரி இருக்க எட்டி பார்த்து முதல்ல அந்த பொண்ணு உள்ளே தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்குறான் ஹீரோ. அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு பிரின்சன்ஸ் ஏன் அந்த பாய்சன் ஆப்பிளை சாப்பிட்டான்னு ஸ்டோரிலாம் கேட்டுட்டு இருக்கு. அது கூட இருந்த பாஸ் மான்ஸ்டர் மாரி ஒருத்தர் இருந்தவன், வேறு யாராவது கொடுத்தா நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான். அதெல்லாம் ஹீரோ ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்கான். நானும் அப்படி எதுவும் சாப்பிட மாட்டேன், ஏன்னா அப்படி சாப்பிட்டா உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிற நேரத்தில் அது சீட்டா ஹீரோவை திரும்பி பார்த்துடுது. சின்ன குழந்தையே இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது சரியா அப்படின்னு பொறையை போட்டு மூடுறான். நம்ம என்ன விளாட போகிறோமா? சரி விளாடலாம் அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்லுது. ஹீரோ அந்த சிறுத்தை எட்டி உதைக்குது. அதை எப்படியும் கத்தி வச்சு தடுத்துக்கிட்டு, நான் இந்த லெப்பாடுகிட்ட இருந்து எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சொல்கிறான். அடிச்சடிக்கு ஹீரோ தள்ளி போய் விழுவுறான். அடிச்சுட்டு அந்த மான்ஸ்டர், நீனும் அந்த பீச் கில்டர் தான் வந்திருக்கியா? நீ யார்? நீ சாவறதுக்கு முன்னாடி அந்த ஆன்சரை சொல்லு அப்படின்னு அந்த ஹீரோவை மிரட்டுது. நீங்கள் அந்த பொண்ணுகிட்ட ஃபேரி டெய்ல் ஸ்டோர்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் அவளை கிட்னாப் பண்ணிட்டு வந்தீங்களா நான் நினச்சேன். அவளை பற்றி அப்படி உங்களுக்கு என்ன தான் தெரியும் அப்படின்னு ஹீரோ கேட்குறதோட அந்த எபிசோட் முடியுது காய்ஸ். என் வாய்ஸ் ஒழுங்கால நினச்சிடுறேன் காய்ஸ். எனக்கு இன்னும் உடம்பு ஃபுல்லாக சரியாகல. அதோட நீங்கள் லைக் பண்ணுறதுனால தான் இன்னும் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.